एवरीबॉडी, हाय मम एंड वेलकम बैक टू माय चैनल। तो भाई देखो, हमारा जो प्रीवियस वीडियो है उसमें हमने वसीकरा मूवी के प्री क्लाइमैक्स सीन को देखा था। काफ़ी अमेजिंग सीन था, उसमें काफ़ी कुछ चीज़ें रिवील हुई। मतलब कहते हैं एक जो स्नेहा उनको जुआ मांगती है, काफ़ी एक रोमांटिक एक सैड मोमेंट फील सॉन्ग था। एंड उसमें हमने वही वसीकरा मूवी का जो उरू थड़ा वही सॉन्ग है ना, उसको काफ़ी इंजॉय किया था। एंड मतलब अलग ही वाइब थी यार उस सॉन्ग में। और यार देखो, हमने उस सीन में जो वसीकरा मूवी का जो एक मोमेंट सॉन्ग चलता है दोनों में, जो एक सैडनेस फील वाला एक मोमेंट होता है ना, तो वो काफ़ी अमेजिंग बना देता है उस सीन को। तो चलिए ये सब सारी चीज़ें हम बाद में बात करेंगे। एंड मूवी का मेरे ख्याल से शायद क्लाइमैक्स सीन होगा भाई। तो चलिए मूवी को वॉच करते हैं। उससे पहले भाई जितने भी थलापति विजय के फैन है भाई, चैनल को जरूर सब्सक्राइब कर लेना, क्योंकि आने वाले टाइम में और भी ऐसी ओल्ड मूवीज़ पे हम रिएक्शन करने वाले हैं थलापति विजय की। एंड उनकी जो ओल्ड मूवीज़ के सॉन्ग्स हैं उन पे भी हम रिएक्शन करने वाले हैं। और आपसे मुझे कंटेंट के लिए सजेशन दे सकते हो, तो मैं इस पर वीडियो जरूर बनाऊंगा। तो चलिए वॉच करते हैं मूवी एंड एंजॉय करते हैं भाई। टेस्ट டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லா வேலையும் நீங்களே பாத்துங்களேன். வாடா, எங்கடா போயிருந்த? கீழே பூவதி இருந்தான். எப்படி இருக்கான் பையன்? என் நிழல் இருக்கிற வரைக்கும் சின்ன பையனா தான் இருந்தான். இப்ப நானே கையெழுத்து கும்புற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாப்பா. என் கண்ட்ரோல்ல இருக்கான்ல, அதுதான். வா பூபதி, வா வா. ஏய், எப்படி இருக்கான்னு கேளுடா. கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? சில பேர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அவங்கள போய் எப்படி இருக்குன்னு கேட்க வேண்டியது. சில பேர் மனசுக்குள்ள வச்சுட்டு மறிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வேண்டியது. என்ன பொறுத்தவரை ரெண்டுமே தேவை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தங்கத்துக்கு கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ண சொன்னேன், ஏற்பாடு பண்ணிட்டியா? பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அங்கிள். வந்தவங்களுக்கு ஈவினிங் டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டியா? கேட்டரிங் சொல்லியிருக்கேன் அங்கிள். பொம்மை அங்கே தான் இருக்கான். சாயங்காலம் அவங்க வந்தவொடனே என்ன வேணும்னு கேட்டுட்டு ஆர்டர் கொடுக்க சொல்லியிருக்கேன். மண்டப டெக்கரேஷன் மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடும் அங்கிள். பூ மாலைக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் கல்யாண மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தங்குறதுக்கு அம்பிகா பேர் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஓகே பூபதி, ஓகே. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நீயும் மணியும் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நடக்க போறது நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம். கல்யாணத்துக்கு வரவங்க குறைஞ்சது 10 வருஷமாவது அதை மறக்கக்கூடாது. என்னடா சொல்ற? 10 வருஷம்டா. என்ன பொறுத்தவரை இந்த கல்யாணத்தை சாகர வரைக்கும் மறக்க முடியாது. वो भी उनके पापा भी ये कह रहे हैं कि बोल पा नहीं रहा है मुंह से। ओह यार, तो काफी एक देखते हैं मतलब कैसे जुड़ेंगे वो आपस में, कनेक्शन दोनों के ना। थलापति विजय एंड स्नेहा कैसे साथ में मिलेंगे। ओह, वो फिर से आ गई उनसे जवाब मांगने के लिए। मुझे लगता है शायद जवाब ही मांगेंगे। प्रिया, பிரியா, நீ எதுக்கு? நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம், நானே போயிடுறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உண்மையை சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? நீங்க கிடைக்காத கவலைப்படாம அந்த சின்ன சந்தோஷத்தோட நான் மனவரையில போக்காரன். वो कह रही है अगर तुम मुझसे प्यार करते हो मुझे बोल दो, मैं इसी खुशी से आई मीन शादी कर लूंगी। मैं ताली कटिकरा। और अगर नहीं करते तो मैं इस दुख के साथ मंगलसूत्र पहन लूंगी। ओ यार, नीलू भूपति, राइटिंग में बड़ी प्यारी यार मूवी। எதுவும் சொல்ற நிலைமையில நான் இல்லை. உனக்கு உன் காதல் முக்கியம், உங்க அப்பாவுக்கு அவர் கௌரவம் முக்கியம், எனக்கு எங்க அப்பா முக்கியம். मुझे अपने पापा की ज्यादा அதனால நீ உன் காதலுக்கு முக்கியம் கொடுக்காம உன் மனசுல இருக்கிற என்ன தூக்கி எறிஞ்சிரு. இந்த கல்யாணம் எந்த வித பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடக்கணும். ப்ளீஸ். मूवी समझ चुके कि प्यार तो है ऐसे। டாட், முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராது. நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். நாம எல்லாரும் ஊருக்கு கிளம்புறோம். ஓஹோ, இந்த போட்டோ பார்த்துட்டு அப்படி சொல்றியா? ஆமா, இந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லைங்கிறதுக்கு இதை விட வேற என்ன விட்னஸ் வேணும்? டேய், நீ இருக்கிற அமெரிக்கால இதெல்லாம் சர்வ சாதாரணடா. இதுக்கு போய் அப்படி குதிக்கிற? இத பாரு, இவ கல்யாணத்துக்கு முன்னாடி அவனோட ஊர் சுத்திட்டா. நீ இவள கல்யாணம் பண்ணிக்க, வேற யாரோட ஊர் சுத்தி யார் வேண்டாம்னா? என்ன பேசுறீங்க? ஏய், பேசாத, கொன்னுட, உள்ள போ. என்னமோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. देख लिया उन्होंने। உள்ள வா. வந்துட்ட. டேய், கல்யாண பொண்ணுக்கு இந்த மாதிரி மைனஸ் பாயிண்ட் இருக்குது, நமக்கு தான் பிளஸ் பாயிண்ட். நான் உங்க அப்பா சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீ ஒத்துக்க, உன் ஃபியூச்சர் அப்படியே பிரைட் ஆயிடும்.
ஒத்துக்கடா. என்னவோ वो कह रहे हैं कि इसके बेस पे हम पैसे मांग लेंगे उनसे. இந்த போட்டோவை அவளோட அப்பங்கிட்ட காட்டி நெகட்டிவ் ரைட்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு வித்துற வேண்டியதுதான். ப்ளே வின். 1 கோடி ரூபாய் பிளாக்ல கொடுத்தாலும் சரி, ஒயிட்ல கொடுத்தாலும் சரி, கல்யாணம் நடக்கும். எழுந்துடுறா. சம்பந்தி, கொஞ்சம் கோபப்படாம பொறுமையா பேசினீங்கன்னா நல்லா இருக்கும். ஏய், get up. Get up, பேசு. உங்ககிட்ட நான் என்ன பொறுமையா பேசணும்? वो कह रहा है कि तुमने ऐसी हिम्मत कैसे कर दी मेरे बेटे के बारे में बोलने. என்ன வெளிய போச்சுனா? Shut up. என் பொண்ணை பத்தி இன்னொரு வார்த்தை பேசின சுட்டு கொன்னுடுவேன். Get lost. Get ஓகே out. ஓகே ஓகே. ஏன் இப்படி கத்தி கூச்சல் போடுற? இத பாரு, ஒரு நல்ல பிசினஸ் பிளானோட வந்திருக்கேன். நீ மட்டும் 1 கோடி ரூபாய் கொடுத்து வச்சுக்கோ. உன் பொண்ணு எவன் பின்னாடி சுத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லி என் பையனை விட்டு உன் பொண்ணுக்கு எடுத்து தாலி கட்ட சொல்றேன். ஓகே? நாங்க இங்க இருக்கிறதும் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு போறதும் நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. செஞ்சிட்டோம். ओह यार. अब इन्हें भी पता लग चुका है अब क्या होगा भाई. अदालत लगेगी भाई अब तो. தப்பெல்லாம் என்னோட தான்ப்பா. நான் தான் பூபதிய விரும்பினேன். நான் செய்யற தப்புன்னு தெரிஞ்சும் என்னால பூபதியை மறக்க முடியல. वो कह रही என்ன மன்னிச்சிடுங்கப்பா. उसकी बापती की गलती नहीं है. ओह यार. What's happening here? என்ன நடக்குதுங்க? வீட்ல வயசுக்கு வந்த பொண்ணு யார் கூட பேசுறா, யார் கூட பழகுறான்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கார கையில போட்டோ வச்சுக்கிட்டு பேசுறான். உன் பொண்ணு இந்த பையன் கூட சுத்திட்டு இருக்கான்னு. நான் 1 கோடி ரூபாய் 1 கோடி ரூபாய் கேட்கிறேன். 1 கோடி இல்ல 10 கோடி ரூபாய் தூக்கி அடிப்பேன். பணம் எனக்கு பெருசு இல்ல. அவன் கேட்டதை கொடுத்துட்டா என் பொண்ணு தப்பானங்கிறத நானே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஒத்துக்கிட்டுமா? கேட்கல. அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. சீ, நீ பேசாத. உன் கூட பேசவே எனக்கு பிடிக்கல. அண்ணே, என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறியா? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கோச்சுக்காம கேளுங்கண்ணே. காதல்ங்கிறது எந்த நேரத்துல யார் மேல வரும்னு யாருக்குமே தெரியாது. அது தெரிஞ்சா எந்த பொண்ணும் அந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வரவும் மாட்டா. இப்படி எல்லாரும் முன்னாடி குற்றவாளி மாதிரி நிக்கவும் वो शायद मना के हटेंगे. காதல் எப்போ வரும் யாருக்கும் தெரியாது இல்ல. அதனாலதான் ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ண பிறகு காதல் வந்துருச்சுன்னு வந்து நிக்கிறான். அசிங்கமா இல்ல? நான் என்ன இவ்வளவு ஒழுக்கமில்லாதவளை வளர்த்திருக்கேன். ஒழுக்கம் இருக்கு. ஒழுக்கம் இருக்கிறதுனால தான் அவன் மனசுக்குள்ள வேறொருத்தர் இருந்தாலும் நீ பார்த்த மாப்பிளைய கட்டிக்கிறதுக்கு அவ சம்மதிச்சிருக்கா. वो कह रही कि प्यार कब हो जाए, किससे हो जाए, ये हम तुम कौन जान सकता है. இல்லன்னா வாழ்நாள் பூரா நம்ம யாருக்குமே தெரியாம அது ஒரு ரகசியமா அவளுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கும். நீ லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாண சாப்பாடு போட்டாலும் அவங்க சாப்பிட்டதெல்லாம் சாயந்தரத்துக்குள்ள செரிச்சு போயிடும். ராத்திரி மறுபடியும் பசிக்கும். அதோட இந்த கல்யாணத்தை பத்தி வந்தவங்க எல்லாருமே மறந்துடுவாங்க. ஆனா இவன் மட்டும் வாழ்நாள் பூரா மனசுக்கு பிடிக்காதவனோட வாழ்ந்து தொலைக்கணும் இல்ல? நல்லா யோசிச்சு பாரு. கல்யாணத்துக்கு வந்து அச்சதை போடுறவங்க முக்கியமா இல்ல இவ கழுத்துல தாலி கட்டுறவா முக்கியமா? தாலி கட்ட வந்தாமா முக்கியம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஒருத்தரை பார்த்து நிச்சயம் பண்ண பிறகு பூபதியை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்ல. என்ன காரணம் சொல்லு. கல்யாணத்தை இப்பவே கேன்சல் பண்றேன். நீ பார்த்த அமெரிக்க மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சு போனதுக்கு என்ன காரணமோ எனக்கு தெரியாது. ஆனா பூபதி இவளுக்கு பிடிச்சு போனதுக்கு நிறைய காரணம் இருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கலன்னு ஒரு பொண்ணு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடியும் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி வர பசங்களுக்கு மத்தியில இவ தானே போய் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல இது தப்புன்னு அவளுக்கு எடுத்து சொல்லி அவளை விட்டு விலகி போனானே அந்த பூபதி. அந்த நல்ல மனசு இவளுக்கு பிடிச்சு போயிருக்கலாம். யார்கிட்டயுமே சொல்லாம திடீர்னு வீட்டை விட்டு போனான்னு ரயில்வே ஸ்டேஷன் போய் அவனை கூட்டிட்டு வந்தீங்களே ஞாபகம்? ஏன் போனேன்னு கேட்டப்போ எங்க அப்பா ஞாபகம் வந்துடுச்சு, அதனாலதான் இந்த வீட்டை விட்டு போனேன்னு பொய் சொன்னானே ஒழிய உங்க பொண்ணு பிரியா என்ன விரும்புறேன்னு சொல்றா, அதனாலதான் இந்த வீட்டை விட்டு போனேன்னு அவளை காட்டி கொடுக்காம ஜெனுவினா நடந்துட்டானே. அந்த நல்ல மனசு இவளுக்கு பிடிச்சிருக்கலாம். அவ்வளவு ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறதும் லவ்ங்கிறதும் ஒரே மாதிரி ஃபீலிங் தானே. உன் ஃப்ரெண்டோட மகங்கிற நம்பிக்கையில தானே அவனை நீ உன்னோட அவுட் ஹவுஸ்லயே தங்க வச்சிருக்க. அதே நம்பிக்கை அம்மா மேல வச்சு தான் மனசுக்குள்ளேயே தங்க வச்சிருக்கா. ரெண்டும் ஒண்ணுதானே. இப்படி காரணங்களை அடிக்கிட்டே போலாம். ஆனா அதுக்காக இவ செஞ்சதெல்லாம் சரின்னு நியாயப்படுத்தல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிக்க போற உன் பொண்ணு மனசுலயும் கல்ச்சர் இருக்கு. நிச்சயதார்த்தான பொண்ணு காதலிக்கிறது தப்புன்னு விலகி போறானே அவன் மனசுலயும் கல்ச்சர் இருக்கு. இதுக்கு மேல கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாம் எங்க உன் பொண்ணு ஒழுக்கம் இல்லாதவன்னு சொல்லிடுவாங்களோ, அதனால உன் கௌரவம் பாழா போயிடுமோன்னு பயந்து ரெண்டு மனசு பிரிச்சிடாதனா. ரெண்டு மனசு பிரிச்சிடாத லட்சுமி. அண்ணே, वो वजह बता रही कि उन्हें प्यार क्यों हुआ, लक्ष्मी किस तरह से हो सकता है प्यार.
கல்யாணத்துக்கு வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட போய் என் பொண்ணு ஒழுக்கமானவன், என் குடும்பம் கௌரவமானதுன்னு கெஞ்சி புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் குறித்த நேரத்துல என் பொண்ணு கட்ட தாலி ஏறணும், அதுதான் எனக்கு முக்கியம். எங்க பூபதி? பூபதி என்ன பிரச்சனை தெரியலப்பா. भूपति को बुला रहे हैं। पुरले वेमा वानी है। उनको पता लग गया कि दूल्हा चला गया। क्या मूवमेंट है ना यार। அப்பா அவங்க தான் சார். சார் முகூர்த்த நேரத்துல இப்படி சொல்லிக்காம கிளம்பி வந்துட்டீங்களே, என்ன சார் ஆச்சு? சார் யாராவது உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசினாங்களா சார்? இல்ல எவனா மரியாதை குறைவா நடந்துக்கிட்டானா சார்? சார் சொல்லுங்க சார். சார் கல்யாண வீட்டுல கவனிப்புல ஏதாவது தப்பு நடந்ததா அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க சார். சார் சார் உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னாதான் சார் எனக்கு தெரியும். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சொல்லுங்க சார், நான் சால்வ் பண்றேன். ப்ராப்ளமே நீதான். ப்ராப்ளமோ தும். சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன சார் ப்ராப்ளம் பண்ணேன்? உனக்கு அந்த பொண்ணுக்குள்ள தொடர்பு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்களுக்கு மானரோசருக்கு அதான் ஊரை விட்டு போயிட்டு இருக்கோம். சார் பிரியாவுக்கும் எனக்கும் ஐயோ சார் அந்த பொண்ணுங்க நான் எங்க, எனக்கு அவங்களுக்கு எந்த லிங்க்கும் இல்ல சார். சார் யாரோ ஏதோ தப்பா சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க சார். தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க சார். லோக்கியா, நாங்க எதையும் விட்னஸ் இல்லாம நம்புறதுக்கு முட்டாள் இல்ல. இந்த போட்டோ பாரு. अच्छा वो ये फोटो थी। இது எப்படி சார்? சார் சார் இந்த போட்டோ வச்சு அந்த பொண்ணோட கேரக்டர் தப்பா நினைச்சிடாதீங்க சார். சார் அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்க சார்? சார் எங்க அப்பா அந்த சாமியை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். அவர் மேல சத்தியமா சொல்றேன் சார், அவர் ரொம்ப நல்லவ சார். சார் அவர் நெருப்பு மாதிரி சார், அவளை யாரும் நெருங்க முடியாது சார். சார் என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். சார் என்ன நம்புங்க சார். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. நாங்க எதையும் நம்ப தயாரா இல்ல சார். விஸ்வநாதன் சார் ஊருக்குள்ள கௌரவமான மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவரால் தாங்க முடியாது சார். சார் அவன் தாங்க என் ஃப்ரெண்டு தற்கொலை பண்ணிக்குவான் சார். சார் அவன் மானஸ் சார். என்னமோ உலகத்திலே அவன் தான் மானசன்ற மாதிரி 2 பேரும் பேசிருக்கீங்க. ஏன் எங்களுக்கு எல்லாம் மான ரோசனம் இல்லையா? கேக்குறேன் சொல்லியா? சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சார். அண்ணே இவங்க என்ன வெட்டியா பேச்சு? ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஊரை சுத்திட்டு இப்போ இவன் தள்ள கட்டி வைக்க பாக்குறீங்களா? பொண்ணு பத்தி ஏதாவது उसके बारे में एक शब्द मत बोलना ऐसे घटिया लफ्ज। சார் பிரியா மேல ஆண்டவனால கூட தப்பு சொல்ல முடியாது சார். அவ அப்பாவி சார். தப்பு பண்ண इतने प्यार से मना रहे हैं फिर भी नहीं मान रहे भाई। சார் அப்படி இல்ல சார். அவ அப்பனுக்கே அவன் பொண்ணு மேல அக்கறை இல்லாத போது உனக்கு என்னடா? இத பார், நீ கெஞ்சினாலும் கதறினாலும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் போறது இல்ல. சார் முகூர்த்த நேரத்துல மாப்பிள்ளை பிடிக்கலன்னு பொண்ணு சொல்லிட்டா அதே முகூர்த்தத்துல அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க இன்னொரு பொண்ணு கிடைப்பா சார். ஆனா பொண்ணு பிடிக்கலன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டு போயிட்டா வாழ்நாள் பூரா அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது சார். சார் அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமாக்கிறாதீங்க சார். உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன் சார். வாங்க சார் மண்டபத்துக்கு போலாம். லோக்கியா, அன்னைக்கு அந்த பொண்ணோட கையை பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தியே, அப்ப யோசிச்சிருக்கணும். இன்னைக்கு என் காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிருக்க வெக்கமா உனக்கு? என்ன உங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் திட்டுங்க, அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க சார். ஆனா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திட்டு போயிடாதீங்க சார். இதோ பார், இப்ப மட்டும் இல்ல, இனி அவளுக்கு எப்பவுமே கல்யாணம் நடக்க விடாம பண்ணிடுவேன். எவனாவது ஏமாந்து போய் கல்யாணம் பண்ண வந்தா நான் இங்க வந்து உன்னை பத்தி சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். சார் சார் ப்ளீஸ். போடா. हम मानेंगे हम मानेंगे भाई, प्यार की भाषा समझ नहीं आती ना। டாய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாச்சுன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசினா என்னடா ஓவரா துள்றீங்க? இந்த கல்யாணம் நடக்காம வேணா ஊரு போய் சேர்ந்துருவீங்களா? இளநீ வெட்டுற மாதிரி வெட்டி போடு. விடுங்கப்பா. டேய் 2 கால் இல்லாம ஊனத்தோட ஊருக்கு போறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கோ அவன் ட்ரெயினுக்கு கிளம்புங்கடா. டேய் மாப்பிள்ள, பிரியா மாதிரி பொண்ணு உனக்கு வாழ்க்கையில கிடைப்பாளடா. கிளம்புடா மண்டபத்துக்கு. டேய் உங்க அப்பனை என்னடா பாக்குற? அவனை சேர்த்தாண்ட சொல்றேன். நடக்கடா மண்டபத்துக்கு. அங்கிள் அங்கிள் எந்த பிரச்சனையும் இல்ல அங்கிள். மாப்பிள்ள இப்ப மண்டபத்துக்கு வந்துருவாரு. நீங்க முன்னாடி போய் ஆக வேண்டியதை பாருங்க. இவங்களை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். பூபதி அவங்கள போ சொல்லு. அங்கிள் ஒண்ணு இல்ல அங்கிள், ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். பிரியாக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அப்செட் ஆயிட போறான். நீங்க முன்னாடி போய் மாப்பிள்ள வந்துட்டு இருக்காருன்னு போய் சொல்லுங்க. வேணாம் பூபதி, நான் சொல்றத கேளு. போங்கடா. டேய் போகாம இங்க இருக்க போறோம். என் பையனுக்கு 1000 பொண்ணு கிடைப்பாங்கடா. என் பையன் கல்யாணத்தை ஜாம் நடத்தி காட்டுறேன். ஒன்னா பெத்து வச்சிருக்க. வாங்க போலாம். அங்கிள் விடு பூபதி. பிரியாவோட வாழ்க்கை நாசமாயிடும் அங்கிள். சொல்லுங்க அங்கிள், கூப்பிடுங்க அங்கிள். என்ன எதுக்குடா நீ மோசம் பண்ண? அங்கிள் என்ன அங்கிள்? वो कह रही तुमने मुझे धोखा दिया है. என்ன நம்பலையா?
பிரியாவை உனக்கு பிடிச்சிருக்கா? वो पूछेंगे तुम उनमें प्रिया ऐसे- से प्यार करते हैं? பிரியாவை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு அங்கிள். फिर चिकन प्रिया मैंने हाँ कहा पसंद करता हूँ. ஆனா இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் பிரியா கிட்ட சொன்னதில்ல. இப்ப கூட உங்ககிட்ட நான் ஏன் சொன்னேன்னா, ये मैंने आपको इसलिए बताया क्योंकि आपने मुझे बोला कि तुमने मुझे धोखा பிரியாவை दिया. உனக்கு பிடிச்சிருக்குன்ற விஷயத்த என்கிட்ட மறைச்சது உனக்கு தப்பா தோணல? இல்ல அங்கிள், எனக்கு பிரியா மேல வச்சிருந்த காதலை விட உங்களுக்கும் அப்பாவுக்கும் இருந்த நட்பு தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ओ भाई விச்சு अपने पापा வீட்டுக்கு की போய் நீ दोस्ती की உருப்படாம अहमियत थी போனாலும் उन्होंने. பரவாயில்ல, நான் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரியோ இல்ல விச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரியோ Wow, நடந்துக்காதுன்னு yeah. சொல்லி தான் அமைச்சார். அதை மனசுல வச்சுதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடக்கூடாதுன்னு என் காதல் எனக்குள்ளே புதைச்சிக்கிட்டேன் அங்கிள். ச்சே, நான் ஒரு முட்டாள்ரா, முட்டாள். என் மருமக ஆஸ்திரேலியால இருக்கானா அமெரிக்கால இருக்கானான்னு தேடினே தவிர என் பொண்ணு மனசுல இருக்கானா நான் தேடல. இப்படி ஒரு தங்கமான பையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊர் ஊரா மாப்பிள்ளை தேடி இருக்கேன். ஐ எம் சாரி மணி, வெரி சாரி. பூபதி, பூபதி தாண்டா என் மாப்பிள்ளை. ओ फाइनली उन्हें एक्सेप्ट कर लिया यार. நீதான் वाह भाई. ஸ்டில் எப்போ ஊட்டில இருந்து வந்தீங்க? நீங்க வேற நேத்து ஈவினிங்க வந்துட்டேங்க. வந்தது மட்டும் இல்ல शादी वाला सीन नहीं है क्या? கிஃப்டா யார்கிட்ட கொடுத்தீங்க? ஏ கருப்பா ஒருத்தன் வெக்கமே இல்லாம ओ ये फोटो वाले इन्होंने भेजी थी वो फोटोस. அதான் ஏ பூமிங்க வா. என்னப்பா? உங்ககிட்ட ஏதோ gift கொடுத்தாராமே. ஓ அதுவா? அத மாப்பிள்ளை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நான் ये அப்பவே इसी ने மாப்பிள்ளை ली थी वो फोटोस. முத மாப்பிள்ளை. அப்போ நீங்க மாப்பிள்ள இல்லையா? இப்போ நான் மாப்பிள்ள. அப்போ அப்ப அவரு மாப்பிள்ள. கல்யாணம் अब मैं யாருக்கு? हूँ, இப்போ எனக்கு. அப்போ அவருக்கு அது वो முடிஞ்சு போச்சு. दूसरे के लिए. ओ என்னப்பா भाई. கடைசியா யாரு மாப்பிள்ள? அடாடா இவர்தான்ப்பா மாப்பிள்ளை. நீங்க கொடுத்த அந்த ஒரு போட்டோனால இங்க ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் நடந்து போச்சு. நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, விவரமா அப்புறம் சொல்றேன். இல்ல வழக்கமா நான் தான் குழப்பேன். இப்ப எல்லாம் போட்டு என்ன குழப்பறீங்க? நான் சாப்பிட்டு வந்து பேசுறேன். வாங்க போய் சாப்பிடுவோம். வாங்க. ஏய், இவ்வளவு குழப்பத்துக்கும் நீதான் वादी वेलू जी ने यार இந்த பா- पूरी मूवी में ஆ, नजारे நான் बांध के கையை रखे வைக்கிறேன். कॉमेडी நான் மட்டும் இந்த போட்டோ மாத்தலைனா இப்ப நீ இந்த கெட்டப்ல மாப்பிள்ளை நிக்க முடியுமா? முடியாதுதான். வாங்க. போப்பா. போய் கலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி பொண்ணை விரட்டுவானா என்னையே விரட்டுறான். யாரு? சாரி. அடுத்தவங்க ரூம்குள்ள வர்றப்ப கதவு தட்டிட்டு வரணும். அந்த மேனேஜ் கூட கிடையாதா? பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? நான் பாட்டு கேட்டே இருக்க, பதில் சொல்லாம நிக்கிறேன். எதுக்கு கதவு தப்பா போட்ட? தள்ளு, சத்தம் போடுவேன். போயிடு பூபதி, எல்லாரையும் கூப்பிடுவேன். சொன்னா கேளு. நெஞ்சம் ஒரு முறை என்றது. तो यार क्या ही ब्यूटीफुल एंड हुआ मूवी का. एंड क्या ही मतलब स्वीट एक एंड था एंड हैप्पी एंडिंग थी भाई मूवी की. एंड मैं एक्सपेक्ट नहीं कर रहा था कि इस मूवी से इनका मतलब कि मूवी की हैप्पी एंडिंग होगी. बट मूवी का काफ़ी अच्छा एक हैप्पी एंड हुआ. एंड पूरी मूवी भाई इसी टॉपिक पे आप सभी को बांध के रखती है कि मतलब स्नेहा एंड जो थलापति विजय दोनों का जो एक कहते नहीं आपस में कैसे कनेक्शन जुड़ते हैं, कैसे वो आपस में मिलते हैं. एंड कहते नहीं कैसे दोनों में एक पहले लड़ाई झगड़ा होता है एंड कैसे वो प्यार तक पहुंचती है कहानी. तो वो ही एक पूरी मूवी में आपको बांध के रखेगा. एंड बाकी जो करेक्टर हैं वादी वेलू जी एंड और भी कॉमेडी सीन्स हैं, मतलब वो 3-4 करेक्टर हैं जो आपकी फुल मूवी आप सभी को बांध के रखेंगे. मतलब एक कॉमेडी एंटरटेनमेंट के साथ एक रोमांटिक रोमांस आपको देखने के लिए मिलेगा इस फुल मूवी में. एंड मेरे को अभी तक ना भाई झूठ नहीं, फुल मूवी को वॉच किया मैंने अपने चैनल पे. एंड जो इसके सॉन्ग्स है भाई अब इसके बाद इसके सॉन्ग्स पे आने वाली है वीडियोस मैंने रिकॉर्ड की हुई हैं. वो अब फुल मूवी को वॉच करने के बाद इसके सॉन्ग्स को अपलोड करता रहूँगा डेली. एंड बाकी जो एक मोमेंट सॉन्ग था उरू थाड़ा भाई, मैंने उसको भाई मूवी के साथ ही वॉच किया है क्योंकि वो एक सॉन्ग ना जो अलग ही मोमेंट बना रहा था मूवी का. तो मैंने मूवी को साथ ही वॉच किया उसको. तो बाकी जो मतलब दोबारा से वॉच करेंगे उस सॉन्ग को हम अलग से. बट मैंने सोचा यार मूवी के साथ एक अलग ही फील दे रहा था वो सॉन्ग, तो इसीलिए इसको चला के रखते हैं. बाकी ये जो मूवी है जो क्लाइमेक्स सीन था, मतलब पूरी मूवी के बारे में बात करूँ ना,
थलापति विजय एंड स्नेहा, इन दोनों के इर्द गिर्द ही पूरी मूवी घूमती है। दोनों ही मूवी को चला के रखते हैं एंड एक कहते हैं मूवी का जो स्क्रीन प्ले है जब भी पर्दे पे आते हैं एंड एक कहते हैं दोनों का जो प्रेजेंटेशन है वो अलग ही वाइब देता है। एंड ये जो मूवी है ना, ये इनकी एक मेरे ख्याल से ऑल टाइम बेस्ट मूवी रहेगी मेरे लिए थलापति विजय की, क्योंकि बहुत ही प्यारी एक स्वीट फैमिली ड्रामा मूवी है, तो लिटरली अमेजिंग। एंड बाकी इसके जो सॉन्ग्स हैं उन पर भी हम वीडियो रिएक्शन आने वाली है भैया। बाकी मैंने आप सभी को प्रॉमिस किया था कि इस मूवी को हम अपने चैनल पे जरूर वॉच करेंगे, क्योंकि जब थलापति विजय के गोट मूवी के सॉन्ग्स आ रहे थे उनमें मैंने आप सभी को प्रॉमिस किया था भाई, तो आज वो प्रॉमिस पूरा हो चुका है। एंड बाकी अब इसके बाद हम जो गोट मूवी आई है ना अभी थलापति विजय की, उसको अपने चैनल पे वॉच करने वाले हैं। तो भाई मुझे उम्मीद है कि आप सभी ने फुल मूवी को लेके, आई मीन वसीकरा मूवी को लेके अभी तक हमारे चैनल पे जितने भी वीडियोस आई हैं, जो सब्सक्राइबर जुड़े हैं, उन सभी ने सभी सीन्स को मेरे साथ काफ़ी इंजॉय किया होगा। एंड मतलब ये है ना कि आप सभी चैनल पे आए तो आप सभी को काफ़ी अच्छा लगा होगा मेरे साथ मूवी को वॉच करके। एंड बाकी भाई अब नेक्स्ट हमारा जो टॉपिक है वो गोट मूवी पे रिएक्शन करने वाले हैं अपने चैनल पे, तो भाई जितने भी थलापति विजय के फैन हैं चैनल को जो सब्सक्राइब कर लेना भाई, क्योंकि आने वाले टाइम में गोट मूवी के साथ हम और भी कुछ थलापति विजय की जो ओल्ड मूवीज के सॉन्ग्स हैं एंड ओल्ड मूवीज उन पर रिएक्शन करने वाले हैं भाई, तो चैनल को जरूर सब्सक्राइब कर लेना। और आप सभी मुझे कंटेंट के लिए सजेशन भी दे सकते हो तो मैं इस पर वीडियो जरूर बनाऊंगा। तो चलिए आज के लिए बस इतना ही, बहुत जल्दी मुलाकात होगी आप सबसे नई वीडियो, तब तक के लिए जय श्री राम, हर हर महादेव, धन्यवाद।